ஓம் சாந்தி. 15/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்டு 31/12/2001 மதுபன். 2001 முடியுது. மறுநாள் நியூ இயர் அன்னைக்கு தாதி உடல்ல சிவத்தந்தை பிரம்ம தந்தை அவதரிச்சு நமக்காக சொன்ன அவ்யக்த முரளி இது. நம்மெல்லாம் இறை மாணவர்கள், பகவானுடைய ஸ்டூடெண்ட்ஸு, காட்லி ஸ்டூடெண்ட்டு. மிக கவனமாக ஆத்மா அபிமானி நிலையிலேருந்து பகவானுடைய முரளியை நம்ம கேட்கலாம். பாபா சொல்கிறாங்க, இந்த புத்தாண்டில் வெற்றி பவ எனும் வரதானத்தின் மூலம் தந்தை மற்றும் தன்னை வெளிப்படுத்துதலை அருகே கொண்டு வாருங்கள் சொல்லி பாபா சொல்கிறாரு. இப்போ நியூ இயர் பிறக்க போதிலே அந்த நியூ இயரில் வெற்றி பவ என்னும் வரதானம் பாபா அந்த வரதானத்தை நமக்கு கொடுக்குறாராம். வெற்றி அடைக அப்படின்ட்டு. அதன் மூலமாக நம்மளும் நம்ம யாருன்றதை உலகத்துக்கு வெளிப்படுத்தணும். கடவுள் யாருன்றதை உலகத்துக்கு வெளிப்படுத்தணும். இதை அருகலை கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. இன்று புதுயுக படைப்பாளர், புதுயுகத்தையே படைக்கக்கூடியவர் யார்? சிவத்தந்தை. அவர் தனது மாஸ்டர் புதுயுக படைப்பாளர் குழந்தைகளோட புத்தாண்டை கொண்டாட வந்திருக்கிறாராம். புத்தாண்டை கொண்டாடுவது, இதை உலகில் அனைவருமே தான் கொண்டாடுறாங்க இல்லையா? நியூ இயர் எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஆனால் அவங்க ஒரு நாள் கொண்டாடுவாங்க, அப்படியே கோலாகலமாக பட்டாசுலாம் வெடித்து சந்தோஷமாக உறவினர்களோட கொண்டாடுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நீங்கள் அனைவரும் புது யுகத்தையே இப்போ உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்க புது ஆண்டுக்கு போயிட்டுருக்குறாங்க. நீங்கள் புது யுகம் சொர்க்கத்தையே உருவாக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. புதிய யுகத்திற்கான குஷி ஒவ்வொரு குழந்தையின் உள்ளத்திலும் இப்போ இருக்கிறது சொல்லி சொல்கிறாரு. புதிய யுகம் சத்தியுகம் வந்து விட்டது என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீங்கன்றாரு. உலகினர் புத்தாண்டை ஒரு நாள் தான் கொண்டாடுறாங்க. நீங்கள் அனைவருமோ புது யுகத்தை சங்கம யுகம் முழுவதுமே கொண்டாடுறீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்க ஒரு நாள் கொண்டாடுறாங்க. நம்ம பாருங்க, இந்த சங்கம யுகம் முழுசாவே ஒரே கொண்டாட்டம் தான். பாபா கூட புது யுகத்தையே உருவாக்குறதுக்காக கொண்டாடிட்டு இருக்கிறீங்கன்றாரு. புத்தாண்டில் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுவாங்க? மகிழ்ந்து கொண்டு பரிசுகளை வழங்குவாங்க. அதுவும் என்ன பரிசு கொடுப்பாங்க? சிறிது நேரத்திற்கான ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாங்க. புதிய யுகத்தை படைக்கும் தந்தை நமக்கு என்ன எடுத்துட்டு வந்திருக்கிறாரு? உங்களுக்காக என்ன பரிசு கொண்டுள்ளார்? பொன்னான பரிசை எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த பொன்னான பரிசில் பொன்னான யுகம் நமக்கு கொடுக்குறாரு. நமக்கு கோல்டன் ஏஜ் சத்தியுகத்தையே பரிசா எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அங்கே இயல்பாகவே எப்படி இருக்கும்? அந்த யுகத்துல, தங்க யுகத்துல, சத்தியுகத்துல எல்லாமே எப்படி இருக்கும்? இயல்பாகவே எல்லாம் பொன்னாகவும் புத்தம் புதியதாகவும் இருக்கும். எல்லாமே புதுசா இருக்கும், கோல்டா இருக்கும் எல்லாம். இன்னும் சிறிது நேரத்திற்கு பிறகு புத்தாண்டு ஆரம்பமாகும். இப்போ 31/12 அன்னைக்கு பாபா வந்திருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு புத்தாண்டு நியூ இயர் அடுத்த வருஷம் ஆரம்பமாகுதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் எல்லாமே புதியதாக ஆகாது. என்னதான் நியூ இயர் வந்தாலும் உலகம் அதே பழைய உலகம். மனுஷங்க எல்லாம் பழைய மனுஷங்க தான். ஆனா உங்களுடைய புது உலகத்துல, புது யுகத்துல, தங்க யுகம் வரும்போது பழசே அழிஞ்சிரும், புதுசுதான் இருக்கும். இயற்கை கூட அங்க புத்தம் புதியதாக ஆகிவிடும் சொல்லி சொல்றாரு. எப்படி வேறுபாடு சொல்றாரு பாருங்க. நியூ இயருக்கும் நியூ ஏஜுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றத சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆத்மாவும் புதிய ஆடை அணிந்து கொள்ளும். அந்த நேரத்துல புது யுகம் வரும்போது ஆத்மா கூட பழைய ட்ரெஸ் போடாது, புது ட்ரெஸ் தான் போடுன்றாரு. அந்த பழைய ஆடையை நம்ம அடைய மாட்டோம், புது ட்ரெஸ் தான் போட்டுக்கொன்றாரு. ஒவ்வொரு பொருளும் அங்க புதியதாக சதோ பிரதானமாக இருக்குவது பொற்காலமாகும் சொல்லி சொல்றாரு. புத்தாண்டை கொண்டாடும் உங்கள் மனதில் புத்தியில் இப்போது புதுயுகம் தானே நினைவில் வருகிறது சொல்லி சொல்றாரு. புத்தாண்டு வருதா என்னவோ உங்களுக்கு, இப்போ புது யுகத்தை நான் ஞாபகப்படுத்திட்டேன்றாரு. புது யுகம் நினைவுள்ளதா? கோல்டன் ஏஜ் தங்க யுகம் உங்களுக்கு நினைவு இருக்குதான்னு சொல்லி கேட்குறாரு. இன்றைய புதிய வருடம் நினைவுள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பாப்தாதா. அதாவது உங்களுக்கு நியூ இயர் ஞாபகம் இருக்குதா இல்லை கோல்டன் ஏஜ் ஞாபகம் இருக்குதான்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ நமக்கு ஞாபகப்படுத்திட்டு சொல்கிறார். பாப்தாதா முதலில் வாழ்த்து தருகின்றார். இப்போ நமக்கெல்லாம் நியூ இயர் விஷஸ் சொல்கிறாரு. புதிய யுகத்திற்கு பிறகு அத்துடன் புத்தாண்டிற்கான வாழ்த்து தருகின்றார். இப்போ நமக்கு கோல்டன் ஏஜ் போகிறோம், சொர்க்கத்துக்காகவும் புத்தாண்டுக்கான வாழ்த்தையும் தரார். ஏனெனில் நீங்கள் அனைவரும் புத்தாண்டை இப்போ கொண்டாட வந்திருக்கிறீங்க, கொண்டாடுங்கள், நன்கு கொண்டாடுங்கள் சொல்லி சொல்கிறாரு. பாப்தாதா மூலமாக கிடைத்துள்ள அழியாத பரிசுக்காக அழியாத வாழ்த்தை இப்போது கொண்டாடுங்கன்றாரு. எப்போதுமே ஒருவருக்கொருவர் சுபபாவனை எனும் வாழ்த்தை வழங்குங்கள். அவர் போன வாரம் அவ்யக்த முறையிலே சொன்னார் இல்லையா? எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுங்க, ஆசீர்வாதம் எடுங்கன்ட்டு. எல்லார் மேலேயும் சுபபாவனை வாழ்த்தை மட்டும் வழங்குங்கன்றார். இதுவே உண்மையான வாழ்த்துன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி தீபாவளி அப்படின்னு ஹாப்பின்னு சொல்கிறோம். நீங்கள் அதை சொல்கிற வாய் வரைக்கும் அதை சொல்கிறதுக்கு பதிலாக எல்லார் மேலேயும் ஒரு சுப பாவனை வைக்கிறீங்க இல்லையா? எல்லாரும் நல்லா இருக்கட்டும்னு,
அதுதான் உண்மையான வாழ்த்துன்றாரு. வாழ்த்து வழங்கும் போது தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ்கின்றனர். எப்பயுமே நம்ம வாழ்த்து வழங்குறோம். இப்போ அம்மா யார் காதலியா விழறோம்னா அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம், நமக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா? வாழ்த்து இப்போ ஹாப்பி நியூ இயர் சொல்கிறோம், அதெல்லாம் சொல்லும் போது நமக்கு ஒரு சந்தோஷம், மற்றவங்களுக்கும் சந்தோஷம்ன்றாரு. உண்மையான உளப்பூர்வமான வாழ்த்து என்பது ஒருவருக்கொருவர் மீதான உளமார்ந்த நல்லாசி மற்றும் நல் விருப்பங்கள் எனும் வாழ்த்தே ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. உண்மையான வாழ்த்து, உளப்பூர்வமான வாழ்த்துன்றது நம்ம உள்ளத்திலிருந்து வரணும். நல்லாசி நல் விருப்பங்கள் வரணும் உள்ளத்திலிருந்து, அதுதான் உண்மையானதுன்றாரு. சுப பாவனை என்பது அத்தகைய ஒரு வாழ்த்தாகும். ஒருவர் எப்படிப்பட்ட பாவனை உள்ளவராயினும் தீய பாவனை உள்ளவராக ஆயினும் அவரையும் நல்ல பாவனை உள்ளவராக மாற்றுகிறோம். நம்ம ஒரு சுப பாவனை வைக்கிறோம், இவங்களும் நல்லா இருக்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும் நம்ம நினைக்கும் போது அவங்க எப்படிப்பட்ட பாவனை, அவங்க நமக்கு வந்து எதிரியா கூட இருக்கட்டும், தீய பாவனை நம்மளை கண்டாலே பிடிக்கல அப்படி இருக்கிறாங்கனாலும் அவங்கள கூட நல்ல பாவனை உள்ளவராக நம்மளுடைய சுப பாவனை மாற்றிடுன்றாரு. சுபாவமும் மாறிவிடும், அவங்களோட சுபாவமும் மாறிடுன்றாரு. உண்மையிலே சுபாவம்னா என்னன்னா சுவ பிளஸ் பாவ். சுவனா ஆத்மா, ஆத்மாவினுடைய பாவனை தான் சுபாவம்னு சொல்லி சொல்றாரு. அதான் சுபாவம் நல்லா புரிய வைக்கிறார் பாருங்க. சுபாவம் சொல்றோம்ல, இது என்னுடைய சுபாவம், நான் கூச்சமா கூச்ச சுபாவம், கோபம் வந்துடும், எனக்கு கோபம் வந்து சுபாவம் எனக்கு அப்படின்னு சொல்றோம்ல, அது ஆத்மாவினுடைய சுபாவம் பாவனைன்னு சொல்லி சொல்றாரு. சுவ பிளஸ் பாவனை தான் வந்து சுபாவு. அப்ப ஆத்மாவினுடைய பாவனை, இப்ப ஆத்மாவினுடைய ஸ்திதி என்னவோ அதுதான் வந்து சுபாவம் சொல்லி சொல்றாரு. அதாவது சுப பாவனை ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இதனையே அழியாத வாழ்த்தாக வழங்கி கொண்டே செல்லுங்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம வந்து பாபா குழந்தையாயிட்டோம் இல்லையா, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நம்ம என்ன கொடுக்கணும், சுப பாவனைய அழியாத வாழ்த்தாக கொடுத்துட்டே போங்கன்றார். யார் உங்களுக்கு எதை கொடுத்தாலும் சரி, நீங்கள் அனைவருக்கும் சுப பாவனையே கொடுங்கள். அவங்க என்ன கொடுப்பாங்க, முல்லை தான் கொடுப்பாங்க, நமக்கு என்ன கொடுப்பாங்க, காஞ்சி போன பூவை நமக்கு கொடுப்பாங்க. நம்ம நல்லதே கொடுப்போம். பாபா சொல்றாரு, நீங்க யாருக்கு எது கொடுத்தாலும் உங்க கையால நல்லதே கொடுங்கன்றாரு. சுப பாவனையே வைங்க. அழிவற்ற ஆத்மாவின் அழியாத ஆத்மீக நிலையில் நிலைத்திருப்பதனால ஆத்மா மாற்றம் அடைகிறது. நம்ம இது நாள் வரைக்கும் தேக உணர்வு வந்தோம் இல்லையா, தேகத்தையே பார்த்தோம், தேகத்தையே பார்த்து நினைச்சு துக்கப்பட்டு துயரப்பட்டு கடந்தோம் இல்லையா. என்ன இவங்க எப்படி நம்மளை பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்க. இப்போ வந்து நம்ம அழிவற்ற ஆத்மான்றதை புரிஞ்சுக்கிட்டோம். நாம இந்த உடல் கிடையாது, நம்ம ஆத்மா அழிவற்றவர்கள். உடல் எடுத்து நடிக்கிறோம், உடல் அழிஞ்சு போயிடுது, ஆத்மா அழிவதில்லை, நாம கூட ஆத்மா அழியறதில்லை. அப்ப அழியாத ஆத்மீக நிலையில நிலைச்சிருக்கிறதுனால ஆத்மாவுக்கு மாற்றம் அடைகிறது சொல்லி சொல்றாரு. ஆக இந்த புதிய ஆண்டில் விசேஷமாக நீங்க என்ன செய்வீங்க சொல்லி கேட்கிறாரு நம்மள. தன்னிலும் சரி பிறரிலும் சரி சேவையிலும் சரி புதிய ஆண்டு என பெயர் சொன்னாலே ஏதேனும் புதுமையாக செய்யணும் தானே. புதிய ஆண்டுனாலே எல்லாம் ரெசல்யூஷன்லாம் எடுப்பாங்க. இந்த ஆண்டு நான் வந்து காலையில எழுந்திருப்பேன், இந்த ஆண்டு நான் இதை விட்டுருவேன், குடிப்பழக்கத்தை விட்டுருவேன், இந்த ஆண்டு நான் ஒழுங்கா இருப்பேன், அப்படி இப்படின்னு ரெசல்யூஷன்லாம் எடுப்பாங்க. அது மாதிரி பாபா கேட்கறாரு, நீங்க என்ன செய்ய போறீங்கன்ட்டு. நீங்கள் தன்னிலும் சரி பிறர் மற்றவங்கள்ட்டையும் சரி சேவையிலும் சரி புதிய ஆண்டுனாலே புதுமை ஏதாவது செய்யணும் தானே, என்ன புதுமை செய்வீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. ஒவ்வொருவரும் தன்னுள் புதுமைக்கான திட்டம் வைத்துள்ளீர்களா சொல்லி பாபா கேட்குறாரு. இப்போது புத்தாண்டை மட்டும் கொண்டாடலாமா சொல்லி கேட்குறாரு. புத்தாண்டை மட்டும் கொண்டாடலாமா இல்லை ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களான்னு கேட்குறாரு. சந்திப்பை கொண்டாடினோம், புத்தாண்டை கொண்டாடினோம், புதுமைக்காக என்ன திட்டம் தீட்டினோம் சொல்லி பாபா கேட்குறாரு. சும்மா வந்தோம் கொண்டாடணும்னு இருக்கலாமா, ஏதாவது திட்டம் தீட்டணும் இல்லையா, என்ன திட்டம்னு சொல்லி கேட்குறாரு. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் எதிரில் இருப்பவர், உள்நாடு வெளிநாட்டில் இருப்பவர், அறிவியல் சாதனங்கள் மூலமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, பார்த்துட்டு இருக்கிறவங்க, நம்மளை சொல்றாரு, டிவியில் பார்க்குறவங்க, எட்ட இருக்கிறவங்க எல்லாரையும் சொல்றாரு. அனைவருக்கும் இந்த ஆண்டு சமயத்திற்கு ஏற்ப விசேஷமாக இதனையே பாபா நமக்கு அறிவுறுத்துகின்றார். என்னன்னா பாப்தாதாவும் அனைவரையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாராம். அனைவரும் ஓய்வாக ஆனந்தமாக பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. நம்ம எல்லாருமே ஓய்வா ஆனந்தமா பாபாவை பார்த்துட்டு இருக்கிறோம். பாப்தாதா மிக பிரியமான மிக இனிமையான அகிலமெங்கும் உள்ள குழந்தைகளுக்கு இதே சொல்றாரு. உலகமெங்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு இதே தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு, தனது இந்த பிராமண வாழ்வில் அமிர்த வேலை முதல் இரவு வரையிலும் சேமிப்பு கணக்கை அதிகரியுங்கள், வருமானத்தையும் அதிகரியுங்கள், ஒவ்வொருவரும் அவரவர் செயலுக்கேற்ப தமது திட்டத்தை அமையுங்கள் சொல்லி சொல்றாரு. இப்போ இது நாள் வரைக்கும் நீங்கள் புருஷார்த்தத்தில் அப்படியே கொஞ்சம் மெத்தனமா இருந்தீங்க இல்லையா, இனிமேல் நீங்கள் அமிர்த வேலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தூங்க போகிற வரைக்கும் பாபாட்ட கணக்கு ஒப்படைக்கிற வரைக்கும் சேமிப்பு கணக்கை அதிகரிங்க. சேமிப்பு கணக்குன்றது பாபாட்ட வந்து சக்தி வாங்கிறது, உலகம் ஃபுல்லாக கொடுக்கறது, பாபாவை நினைக்கிறது,
முரளி படிக்கிறது எல்லாமே அடங்கும் அதில். சேமிப்பு கணக்கை டைம் வேஸ்ட் பண்ணாமல் அதிகரிங்க. நேற்று சொன்னார்ல, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அவங்க இவங்கன்னு அந்தந்த கதையை பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதுங்க. அது மாதிரி இப்போ சேமிப்பு கணக்கை அதிகரிங்க, வருமானத்தையும் அதிகரிங்கன்றாரு. ஒவ்வொருவரும் அவங்கவுங்க செயலுக்கேற்ப, இப்போ சிலர் வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க, சிலர் சென்டர்லேயே சிலர் இருப்பாங்க, சிலர் வீட்டில் இருந்து முயற்சி பண்ணுவாங்க. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு செயலுக்கு தகுந்த மாதிரி திட்டம் அமையுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. பிராமண வாழ்வில் கிடைத்துள்ள பொக்கிஷங்கள் யாவுமே ஒவ்வொன்றிலும் சேமிப்பு கணக்கு, வருமான கணக்கு அதிகமாகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பொக்கிஷங்கள் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, நமக்கு நேரம், சங்கல்பம் எல்லாமே பொக்கிஷம் தான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு பாபாட்ட இருந்து. நமக்கு சக்தி, குணம், ஞானம், நேரம், சங்கல்பம் எல்லாமே நமக்கு பொக்கிஷங்கள். அந்த ஒவ்வொரு பொக்கிஷங்களையும் சேமிப்பு கணக்கு, வருமான கணக்கு அதிகமாகணும்னு சொல்லி சொல்றாரு. சுப பாவனை, ஆசீர்வாதம் எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கிற பொக்கிஷங்கள். ஏனெனில் இன்று பாப்தாதா முழு ஆண்டிற்கான அனைத்து குழந்தைகளின் கணக்கின் ரிசல்ட்டை பார்த்தாராம். என்ன பார்த்தாரு? தெரிந்திருப்பீர்கள், ஆசிரியர்கள் தெரிந்திருப்பீர்கள், இரட்டை அயல் நாட்டினரும் தெரிந்திருப்பீர்கள், மகாரதிகளும் தெரிந்திருப்பீர்கள். சேமிப்பு கணக்கு எவ்வளவு இருக்க வேண்டுமோ அவ்வளவு உள்ளதா, என்ன சொல்வதுன்னு சொல்லி சொல்றாரு. எல்லாருடைய சேமிப்பு கணக்கையும் பார்த்தாராம். சார்ட்டை எவ்வளோ நேரம் நினச்சிக்கிறோம், எவ்வளோ நேரம் நம்ம என்ன சேர்த்து வச்சுக்கிறோன்ட்டு பார்த்தாராம். என்ன சொல்றதுன்னு சொல்லி சொல்றாரு. நீங்களே சொல்லுங்கள், ஏனெனில் பாப்தாதாருக்கு தெரியும் அனைத்து பொக்கிஷங்களையும் சேமிக்கும் நேரம் இந்த சங்கமேகம் மட்டுமே. பாபாவுக்கு தெரியும். நேற்றே சொன்னார்ல, டைம் இஸ் கோல்டுன்னு. சங்கமேகம் மதிப்பிற்குரிய யுகம், அதில் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது சொல்லியிருந்தார் இல்லையா. பாபாவுக்கு தெரியும் இந்த பொக்கிஷங்களை சேமிக்கும் நேரம் இந்த சங்கமேகம் தான். ஏன்னா அதுக்கப்புறம் பாபா போயிடுவார். கோல்டன் ஏஜில் நம்மளோட பிராப்தி அனுபவிக்கிற நேரம் வந்துடும். இப்போ விட்டோன்னா அவ்வளோதான். இந்த சிறிய யுகத்தில் எந்த அளவு சேமிப்பு செய்வீர்களோ அதற்கேற்பவே கல்பம் முழுவதும் பலனை அடைவீங்கன்னு சொல்லி சொல்கிறார். இந்த சின்ன யுகம் இல்லையா, சங்கமேகம் 100 வருஷம் தான். இதில் எவ்வளோ நீங்கள் சேமிக்கிறீங்களோ அதை தான் முழு 5000 வருஷத்துக்கும் பலனை அனுபவிப்பீங்கன்றார். உங்களது ஸ்லோகன் உள்ளதல்லவா? என்ன ஸ்லோகன்? இப்போதில்லையே எப்போதும் இல்லை என்று ஸ்லோகன்லாம் நல்லா வச்சிருக்கிறீங்க இல்லையா. அப்படியானால் என்னன்னு சொல்லி கேட்குறாரு. இப்போது இல்லையில் எப்போதும் இல்லை, இந்த நேரத்தை விட்டால் அவ்வளோதான், அதுக்கப்புறம் எப்பயுமே நம்ம செய்ய மாட்டோம். சொல்லுவாங்களா, 6ல் வளையாது 60ல் வளையாதுன்ட்டு. அந்த மாதிரி இப்போ நம்ம செய்யலைன்னா பின்னாடி செய்யவே மாட்டோம். அதனால பாபா சொல்றாரு, இந்த ஸ்லோகன் புத்தியில் நன்றாகவே உள்ளது இல்லையா, ஆனால் உள்ளத்தில் நினைவில் இருப்பதும் மறப்பதும் ஆகிறது. ஸ்லோகன் கேட்டால் சொல்லிடுவான், ஸ்லோகன் என்னன்னு கேட்டால் உடனே எல்லாரும் சொல்லுவான், ஆனால் அது புத்தியில் இருக்கிறதா மறந்துடுதுன்னு சொல்லி சொல்றாரு. அனைத்திலும் மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த பிராமண வாழ்வின் உயர்ந்த ஆதாரம் சங்கல்பம், சமயம், சக்திகள், ஞானம் என்னும் பொக்கிஷங்களே. முக்கியமான பொக்கிஷங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணம், நம்மளுடைய எண்ணம், அதை வேஸ்ட் பண்ணவே கூடாது. டைம், சமயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. சக்திகள், பாபாவுடைய சக்திகள் நம்ம கொடுக்குற ஞானத்தையும், இப்போ ஞானம் எவ்வளோ ஞானம் கொடுத்துட்ருக்கிறாரு, அந்த ஞானத்தையும் இந்த பொக்கிஷங்கள்லாம் உயர்ந்த ஆதாரம் சொல்கிறாரு. பிகேவுடைய லைஃப்பில் உயர்ந்த ஆதாரம். மேலும் ஸ்தூலமான செல்வம் எனும் பொக்கிஷமே பொதுவானது சொல்லி சொல்கிறாரு. ஆக பாப்தாதா பார்க்கின்றார், பிராமணர்கள் ஒவ்வொருவரும் சிரேஷ்ட சங்கல்பம் மூலமாக தனக்கும் சேவையிலும் சிரேஷ்டமாக்க முடியும். இப்போ பிகேஸ் எல்லாருமே அவங்களுடைய எண்ணம், சிரேஷ்டமான எண்ணம் மூலமாக இந்த பொக்கிஷங்களெல்லாம் தனக்கும் பயன்படுத்திக்க முடியும், சேவையிலும் அந்த பொக்கிஷங்களை பயன்படுத்த முடியும் சொல்றாரு. இப்போது இதில் கவனம் செலுத்தணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிராமணர்களான உங்களுடைய ஒரு உயர்ந்த நல்லெண்ணத்தில் அவ்வளவு சக்தி இருக்கிறது சொல்லி சொல்றாரு. பாருங்க, பிகேஸ்னாலே அந்த சாதாரண பிராமணர்கள்னாலே அவங்களுக்கு சாப்பாடு போட்டா நல்லது, அந்த பிராமணர்கள்னாலே ஒரு பெரிய இது சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நம்ம கடவுளை தேர்ந்தெடுத்துக்கிற பிராமணர்கள் நம்மளோட ஒரு உயர்ந்த எண்ணம் இருக்கு இல்லையா, நல்ல எண்ணம், சுபபாவனை, நல்ல எண்ணம், நம்ம எதை உருவாக்குறோமோ அது அவ்வளோ சக்தி இருக்குது அதுலன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா உலக மாற்றத்தையே ஏற்படுத்தக்கூடிய எண்ணத்தை உருவாக்குறோம் இல்லையா, அதையே பாபா செய்யறாரு. அப்ப நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணமும் சக்தி வாய்ந்தது சொல்லி சொல்றாரு. நல்ல எண்ணம் ஆத்மாக்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பு தர வல்லது. நம்ம அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கணும். நம்ம நினைக்கிறோம், ஆமா நான் பூமி பந்தில் போய் சக்தி கொடுக்குறேன், அதனால என்ன நடக்க போகுதுன்ட்டு. கண்டிப்பா நடக்கும்ன்றாரு பாபா. நம்ம அது நிறைய பேருக்கு அது உதவி செய்யுது நீங்க உருவாக்குற எண்ணம்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மாக்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பு அது தர வல்லது. சங்கல்ப சக்தியின் மகிமையை இப்போது எவ்வளவு வேண்டுமோ உயர்த்தலாம் சொல்லி சொல்றாரு. இப்ப நீங்க உங்களுடைய எண்ணத்தினுடைய சக்தியை நீங்க எவ்வளவு வேண்டுமோ இப்ப உயர்த்தலாம்.
அறிவியல் சாதனம் எனும் ராக்கெட் தொலைவில் இருந்தபடியே எங்கு வேண்டுமோ எப்போது வேண்டுமோ எந்த இடத்தை சென்றடைய வேண்டுமோ ஒரு நொடியில் சென்றடைய வைக்க முடிகிறது இல்லையா. ராக்கெட் பார்த்தீங்கன்னா எங்கே போகணுமோ எப்படி போகணுமோ அந்த இடத்துல போயிடுது இல்லையா, ஒரு செகண்டில் போக வைக்க முடியுது இல்லையா. சயின்ஸ் சக்தி அது மாதிரி செய்யுது இல்லையா. உங்களது உயர்ந்த நல்லெண்ணத்திற்கு முன்னால் அதே ராக்கெட் எம்மாத்திரம் சொல்லி சொல்றாரு. அந்த ராக்கெட்டோட ஆத்மாக்களாகிய உங்களுடைய நல்லெண்ணம் எவ்வளோ சக்தி வாய்ந்தது தெரியுமான்னு சொல்றாரு. மிக தெளிவான விதி மூலம் காரியத்தில் செயல்படுத்தி பாருங்கள். இப்போ கரெக்டாக அந்த விதியை பயன்படுத்துங்க. நான் ஆத்மா, என்னுடைய இந்த சுப பாவனை இங்கே வரைக்கும் போய் சேருது, அந்த ஆத்மாவுக்கு வரைக்கும் போய் சேருது. அது நல்லது தான் நான் நினைக்கிறேன். அந்த நல்ல எண்ணம் அவங்களுக்கு பயன்படுது. எனக்கு மேலே பாபா இருக்கிறாரு, தந்தையினுடைய சக்தியை நான் வாங்கி பிரயோகம் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் தெளிவான விதி மூலம் காரியத்தில் செயல்படுத்தி பாருங்கள் சொல்லி சொல்கிறாரு. அது உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தும், அடுத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்துன்றாரு. உங்களது விதியால் மிக உயர்ந்த செயலே கைகூடும் சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இப்போது உள்நோக்கு முகம் எனும் பட்டியில் அமருங்கள். ஆனால் இதுக்காக நீங்கள் இப்போ உள்நோக்கு முகம் எனும் பட்டியில் உட்காரணும். எல்லாருமே பிகேஸ் சேர்ந்து ஒரு பட்டி அமைச்சு அதில் ஆத்மா உணர்வுல உள்நோக்கு முகமாக தன்னைத்தான் பார்க்கணும். தனக்குள்ளார அந்த சோதனைகளை செய்து தீமைகள் எல்லாம், அந்த தீய எண்ணங்கள் எல்லாம் அழிக்கணும். ஆக இந்த ஆண்டு தமது அனைத்து பொக்கிஷங்களின் சேமிப்பு கணக்கை அதிகரிப்பதற்கு திட்டம் தீட்டுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இந்த ஆண்டு எல்லா பொக்கிஷமும் நீங்கள் அதிகரிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அதுக்காக திட்டம் தீட்டுங்க, சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்துங்கன்றாரு. நம்ம எவ்வளோ சேமித்து வச்சுருக்கிறோம், இப்போ பணம் காசுலாம் சேமிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம நல்லது புண்ணிய கணக்கை எவ்வளோ சேமிச்சிருக்கிறோம், பாபா கிட்ட இருந்து எவ்வளோ சக்தி வாங்கி வச்சுருக்கிறோம், எவ்வளோ ஞானம் படிச்சிருக்கிறோம், எவ்வளோ நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் பாபாவை நினச்சிருக்கிறோம், இது எல்லாத்தையும் அதிகப்படுத்துங்கன்றாரு. முழு நாளிலும் தனக்குத்தானே உள்நோக்கு முகமாக பட்டியில் அமர்வதற்கு நேரத்தை ஒதுக்குங்கன்றாரு. நீங்கள் மாட்டுக்கும் வெளிநோக்கு முகமாகவே இருக்காதீங்க, வெளியே என்ன நடக்குது அதையே பார்த்துட்டு இருக்காதீங்க, உள்ள என்ன நடக்குது பாருங்க. நான் ஆத்மா, எனக்குள்ளார என்ன எண்ணங்கள் ஓடுது, இது வரைக்கும் நான் எவ்வளோ மாறி இருக்கிறேன், உள்நோக்கு முகமான பட்டியில் உட்கார்றதற்கு நேரத்தை ஒதுக்குங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. உங்களுக்கு நீங்களே செய்யலாம், பிறர் செய்ய இயலாது. ஆனால் இந்த பட்டியை நீங்களே தான் செய்யணும். உங்கள் வீட்டிலே இருந்தாலும் நீங்கள் செய்யுங்க, சென்ட்ரல் இருந்தாலும் செய்யுங்க, பிறர் செய்ய இயலாதுன்றார். பாப்தாதா பிரத்யட்ச ஆண்டிற்கு முன்பே வெற்றிக்கான ஆண்டுன்ட்டு கூறுகின்றார். வெற்றிக்கான ஆதாரம் ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் லாபகரமாக பயன்படுத்த வேண்டும். இப்போ எப்படி நம்ம வெற்றி அடையணும், வெற்றிக்கான ஆதாரமே என்னன்னா நம்ம இந்த ஞானம், குணம், சக்தி, இந்த ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் எண்ணம் நேரத்தையும் லாபகரமாக பயன்படுத்தணுன்றாரு. வேஸ்ட்டாக ஓட்டாமல் அந்த டைமையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, எண்ணங்களையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் லாபகரமாக உலக மாற்ற காரியத்தில் பயன்படுத்தணும். லாபகரமாக பயன்படுத்துங்கள், வெற்றி பெறுங்கள் சொல்லி சொல்கிறாரு. வெற்றி பிரத்யட்சத்தாவை தானாகவே வெளிப்படுத்தும். நீங்கள் வெற்றி அடையும் போது தானாகவே பாபா வெளிப்படுவார்னு சொல்லி பாபா சொல்கிறார். சொல்லால் சேவை நன்கு செய்தீர்கள், ஆனால் இப்போது வெற்றி எனும் வரதானத்தின் மூலம் தந்தை மற்றும் தன்னுடைய வெளிப்பாட்டை அருகே கொண்டு வாருங்கள் சொல்லி சொல்கிறார். இப்போ நீங்கள் வார்த்தை மூலமாக சேவை செய்கிறீங்க, ஞானத்தை எல்லாருக்கும் சொல்கிறீங்க, எல்லாம் நல்லா தான் செஞ்சுருக்கிறீங்க. ஆனால் இப்போது வெற்றி எனும் வரதானத்தின் மூலம் தன்னையும் வெளிப்படுத்துங்க, பாபாவையும் வெளிப்படுத்துங்க, அதனால சீக்கிரம் கொண்டு வாங்கன்றாரு. பிராமண வாழ்வில் ஒவ்வொருவருமே எல்லா பொக்கிஷங்களையும் நிரம்பியவர்கள் என்பது ஆத்மாக்களுக்கு அனுபவம் ஆகணும். இதுவரையிலும் நமக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு பாபா வந்துட்டாரு, பாபா எனக்காக நிறைய செஞ்சிட்டு இருக்காரு, என் வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டுட்டு இருக்குது, நான் ஆத்மா சக்திசாலி ஆயிட்டு இருக்கா, எனக்கு ஞானம் கிடைச்சிருக்கு, எனக்கு சக்தி கிடைச்சிருக்கு, அமிர்த வேலை யோகா மூலமா நான் எவ்வளவோ ரிலாக்ஸ் ஆயிட்டேன், நான் ரொம்ப லேஸா ஃபீல் பண்றேன், என் வாழ்க்கையில எல்லாமே பாபா பாத்துக்கிறாரு, எல்லாமே நமக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு இல்லையா. ஆனா வெளியில இருக்கிறவங்க அனுபவம் செய்யணும். நீங்க பிராமண வாழ்க்கையில ஒவ்வொருவருமே எல்லா பொக்கிஷங்களும் நிரம்பி இருக்கிறாங்கன்றத வெளியே உள்ளவங்க அனுபவம் செய்யணும்னு சொல்றாரு. இன்றைய ஆத்மாக்கள் அனுபவி மூர்த்தியான உங்கள் மூலம் அனுபவம் பெற விரும்புறாங்க. இன்னைக்கு உலகத்தினர் கேட்டு கேட்டு சலிச்சு போயிட்டாங்க. கடவுள், நானே கடவுள்ன்றாங்க, ஏதோ எல்லாரும் நல்லா வாயால தான் இதை இப்போ காலட்சேபெல்லாம் நல்லா செய்கிறாங்க, வார்த்தைகள் மூலமாக சேவையெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் கேட்பதற்கு பதிலாக எல்லாரும் அனுபவம் செய்ய விரும்புகிறாங்க. கேட்பதற்கு குறைவாகவும் அனுபவமே அதிகம் பெற விரும்புகிறாங்க எல்லாரும். அனுபவத்தின் ஆதாரம் பொக்கிஷங்களின் சேமிப்பு கணக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ நீங்கள் உங்கள் அனுபவத்தை நீங்கள் போய் மற்றவங்க சொல்லணும்னா நீங்கள் அந்த அளவுக்கு அனுபவம் பண்ணியிருக்கீங்களா? பிராமண வாழ்க்கையில் எவ்வளோ சேமிப்பு பண்ணியிருக்கிறீங்க? அதை ஃபவுண்டேஷனே சேமிப்பு கணக்கு தான். அதை வச்சு தான் நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும்.
அனுபவம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு இவ்வளோ கிடைச்சிருக்கு பாபாட்ட வந்துட்டு. இப்போது முழு நாளிலும் இடையிடையே பொக்கிஷம் அனைத்திலும் எவ்வளவு சேமிப்பு செய்தார் என சோதனை செய்யுங்கள் சொல்லி சொல்றாரு. இப்போ நீங்க ஃபுல் டேல இடையிடையே நீங்க செக் பண்ணுங்கன்றாரு. எனக்கு ஞானம் இவ்வளோ சேமிப்பாயிருக்கா, என் புத்தியில எவ்வளோ ஞானம் இருக்கு, என் புத்தியில சக்தி இருக்கா, எனக்கு பாபா கிட்ட இருந்து நான் பாபா எவ்வளோ நேரம் நினைக்கிறேன், அவர்கிட்ட இருந்து சக்தி வந்திருக்கா, குணம்லாம் வந்திருக்கா, என்கிட்ட நான் அன்பா பாசமா எல்லாரு கூட இருக்கிறேன், அமைதி இருக்கா, எனக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் எல்லாம் இருக்கா, என் வாழ்க்கையை நடத்துறதுக்கு எனக்கு தைரியம் இருக்குதா, எல்லா பொக்கிஷமும் எனக்கு நிறைஞ்சிருக்குதான்ட்டு அதை செக் பண்ணுங்கன்றாரு. சேமிப்பை பாருங்கள், கணக்கெடுங்கள், ஒரு நிமிடத்தில் எத்தனை எண்ணம் எழுகிறது. இப்போ செக் பண்ணுங்க, ஒரு செகண்ட்ல எனக்கு எவ்வளோ எண்ணம் வருது, எண்ணத்தின் வேகம் அதிகமானது பாருங்க. ஒரு செகண்டுக்கு 32 எண்ணங்கள் ஓடும்னு சொல்லுவாங்க. ஒரு செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கண்ட எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கணும். தீய எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸும் ஓடும், சாதாரண தாட்ஸும் ஓடும், பாசிட்டிவ் தாட்ஸும் ஓடும், எல்லாமே ஓடும். ஆனால் ஒரு செகண்டுக்கு நிறைய போகும். எண்ணத்தினோட வேகம் அதிகமானது. எத்தனை பயனுள்ளது, எத்தனை வீணானதுன்ட்டு செக் பண்ணுங்க. பாபா என்ன செக் பண்ண சொல்றாருன்னா, ஒரு செகண்ட் நிறுத்துங்க. இப்போ என் புத்தியில் என்ன எண்ணம் ஓடுது, அதில் எவ்வளோ யூஸான எண்ணம், தேவையான எண்ணம் எது, தேவையில்லாத எண்ணம் என்ன ஓடுதுன்ட்டு செக் பண்ணுங்க. எத்தனை சக்தி வாய்ந்த எண்ணமா இருக்குது, சாதாரணது எத்தனை, சாதாரண எண்ணம் எத்தனை, சோதனை செய்யும் கருவி உங்களிடம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பாபா கேட்குறாரு, நீ எண்ணத்தை சோதனை செய்கிற கருவி உங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லையா, அனைவரிடமும் சோதனை கருவி இருக்குதா சொல்லி கேட்குறாரு. ஆசிரியர்களிடம் இருக்குதா, உங்கள் சென்டரில் கம்ப்யூட்டர், இமெயில் இருப்பது போல இந்த சோதனை கருவி இருக்குதா சொல்லி கேட்குறாரு. நம்ம சென்டரில் கம்ப்யூட்டர், இந்த இமெயில் இதெல்லாம் வச்சிருக்கிற மாதிரி இந்த மாதிரி எண்ணத்தை சோதனை செய்கிற கருவி இருக்குதா சொல்லி கேட்குறாரு. இரட்டை அயல்நாட்டுடன் உள்ளதா, வேலை செய்கிறதா இல்லையா, பாண்டவர்களிடம் சோதனை கருவி இருக்குதா, அனைவரிடம் உள்ளதா, இல்லையெனில் விண்ணப்பம் செய்யுங்கள் சொல்லி சொல்கிறாரு. எங்கேனும் அலுவலகம் திறக்க வேண்டுமெனில் முன்னதாகவே கம்ப்யூட்டர், இமெயில், டைப் மிஷின், ஜெராக்ஸ் மிஷின்லாம் வேணும்ன்ட்டு யோசிக்கிறீங்க தானே, வேண்டுமல்லவா? அவ்வாறே பிராமண வாழ்வில் உங்களுக்கு என்ன வேணும், உங்களது உள்ளம் என்னும் அலுவலகத்தில் இந்த மிஷின் இருக்குதா. எந்த மிஷின்? சோதனை மிஷின். எண்ணத்தினுடைய வேகத்தை சோதனை செய்கிற மிஷின் உள்ளதா இல்லையான்னு சொல்லி கேட்குறாரு. பாப்தாதா முன்பு கூட நமக்கு சொல்லியிருக்கிறாரு, இயற்கையும் என்னிடம் வந்து சொல்லுது நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்ட்டு. இயற்கையை சொல்லுதான், 5 தத்துவங்களும் பாபாட்டவே சொல்லுதான், எங்களை வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, எப்போ விநாசம் பண்ணுவீங்க, எப்போ சத்தியோகத்தில் நான் சதோ பிரதானமாக மாறுறது, என்னை தூய்மையற்றவங்களா ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி அது கதறது ஒரு பக்கம். நான் தயாராக இருக்கிறேன்ட்டு சொல்லுது. அதாவது ஒரு செகண்டில் முடிச்சிருவேன் உலகத்தன்ட்டு அது ரெடியாக இருக்குது. நேரமும் சொல்லுதான், நேரமும் பிராமணர்களை மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருக்குது. டைமும் நம்மளை தான் பார்க்குது. இவங்க என்ன இன்னும் ரெடியாக ஆக மாட்டுறாங்க, இவங்க ரெடின்ட்டாங்கன்னா நம்ம முடிச்சிடலாமே, விநாசம் முடிச்சு சத்தியோகம் வந்துடும்ன்ட்டு ரெடியாக தயாரான்னு பாபா இப்போ நம்மளை கேட்குறாரு, பிராமணர்கள் தயாரா? மீண்டும் மீண்டும் பிராமணர்களை வலம் வருகின்றது இந்த டைமு. பாப்தாதா கேட்கின்றார், தந்தை மகிழும் வண்ணம் கை உயர்த்தி விடுகின்றீர்கள். பாபா சொல்றாரு, தயாரானோடனே உடனே கையை மட்டும் தூக்கிறீங்க, நான் மனசு சந்தோஷப்படுற மாதிரி கை தூக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாப்தாதாவும் மகிழ்கின்றார். இப்போது ஒவ்வொரு எண்ணம், நொடி, சுவாசம் யாவும் ஆஹா ஆஹா என்று சொல்லும் வண்ணம் எவர் ரெடி ஆகுங்கள் சொல்லி சொல்றாரு. இப்போ நம்ம எவர் ரெடின்னு சொல்றோம், எந்த அளவுக்கு எவர் ரெடி ஆயிருக்கிறோம், நம்ம சம்பன்னம் ஆயிட்டோமா, சம்பூர்ணம் ஆயிட்டோமா, ஞானத்துல சம்பன்னமா ஆயிட்டோமா, சம்பூர்ணமா இருக்கோமா, அதே மாதிரி சக்திகள், குணங்கள் எல்லாத்துலயும் அவர் நம்ம வந்து குணம் எல்லாமே நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையே நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை, தூசி. நம்ம வாழ்க்கையில எதையும் நம்ம பெருசுப்படுத்துறது இல்லை. மழை போன்ற பிரச்சனையும் பஞ்சு மாதிரி இருக்குதா, பாபாவை பிரத்யட்சம் பண்ற ரெடியா இருக்கிறோமா, பாப் சமானுக்கு எல்லாமே நிரம்பி இருக்கிறோமா அப்படின்றத செக் பண்ணணும். ஆஹா ஆஹான்னு எல்லாரும் சொல்றவன்னா ரெடியாகுங்கன்னு சொல்றாரு. ஏன் என்பதல்ல, ஆஹா ஆஹா இப்போதெல்லாம் சில நேரம், ஏன் சில நேரம் ஆஹா என்பதாக உள்ளது. இப்பெல்லாம் கொஞ்ச நேரம் தான் ஆஹா ஆஹான்னு இருக்கு, சில நேரம் ஃபுல் ஸ்டாப், சில நேரம் ஆச்சரியக்குறி, சில நேரம் கேள்விக்குறி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ எப்படி இருக்குது, ஆஹா ஆஹா நான் சொல்றீங்க, சரி வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, ஆஹா ஆஹா நான் சொல்றீங்க, உடம்புல ஒரு நோய், யாராவது ஆஹான்னு சொல்றீங்களா? பாபா என்ன சொல்றாரு, உடம்புல நோய் வந்ததுன்னா அது கர்ம போகும், அது ஏதோ ஒரு பிரச்சனைக்கு பதிலாக இந்த மாதிரி உடம்புல நோயா வந்திருக்கு, அதுக்காக நம்ம என்ன சொல்லணும், ஆஹா ஆஹா என்னுடைய பாக்கியம், என்னுடைய கர்ம கணக்குலாம் இப்படி போயிட்டு இருக்குது, கர்ம போகத்தை இப்படி அனுபவிச்சுட்டு இருக்கிறேன்ட்டு பிரம்மா பாபா டான்ஸ் ஆடுவாராம். நம்ம டான்ஸ் ஆடுறோமா, ஐயோயோ கையை வலிக்குது, ஐயோயோ இந்த நோய் இந்த பிரச்சனை வந்துருச்சு,
எனக்கு இப்படி வந்துடுச்சு, என்னாகுமோ ஏதாகுமோன்ட்டு புலம்புறோம் இல்லையா, ஆச்சரியக்குறி போடுவோம், கேள்விக்குறி போடுவோம், ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவோமோ, நம்மளை படுக்க வச்சிருவாங்களோ, அப்படியெல்லாம் ஆச்சரியக்குறி கேள்விக்குறியெல்லாம் போடுறோம் இல்லையா. அதான் பாபா கேட்குறாரு, ஆஹா ஆஹான்னு சொல்கிறீங்களா? ஒரு சின்ன விஷயத்தில் ஆஹான்னு வருதா பிராமணர்கள்ட்ட? சில நேரம் புள்ளி, சில நேரம் கேள்விக்குறி, சில நேரம் ஆச்சரியக்குறி வைக்கிறீங்கன்றார். உங்கள் மனமும் சொல்லணும் ஆஹா ஆஹா, தொடர்பில் வருபவர்களும் சொல்லணும், பிராமணர்களும் சொல்லணும் ஆஹா ஆஹா, சேவையில் யாவரும் ஆஹா ஆஹா என்று சொல்ல வேண்டும், நல்லதுன்றார். அப்பதான் பிரத்யட்சதாவின் முரசு ஒலிக்கும். அது வரைக்கும் இப்போ இயற்கை டைம் எல்லாம் கேட்டுட்டு இருக்குது பாபாட்ட. என்ன பாபா இவங்களாம் ரெடி ஆக மாட்டாங்கன்ட்டு நம்மளை கேட்குது. இன்று கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் பிரம்மா பாபாவின் ஒரு நல்லாசை இருக்குதான். பிரம்மா பாபா சொல்றாரு, எனது பேர குழந்தைகளுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். அது என்ன தெரியுமான்னு சொல்லி சொல்றாரு. என்னன்னா, ஒவ்வொரு குழந்தையின் முகத்திலும் எப்போதும் ஆன்மீக புன்னகை இருக்க வேண்டும். கேட்டீர்களா? இப்போ சிவபாபா நம்மளை கேட்குறாரு. பிரம்மா பாபா என்ன சொல்றாரு, எல்லார் முகத்துலேயும் எப்போதும் அந்த ஆன்மீக புன்னகை இருக்கணும்ட்டு சொல்றாராம். அந்த ஆன்மீக ஜொலிப்பு, அந்த ஆன்மீக சிரிச்ச மாதிரி அந்த முகம் அந்த மாதிரி இருக்கணும். பாபா சொல்றாரு, நன்கு காதை திறந்து கொள்ளுங்கள், மற்றொரு வாயில் என்றும் இனிமை இருக்க வேண்டும். இன்னொன்னு சொல்றாரு, இப்ப நல்லா கேட்டீங்களா, காதை திறந்துக்கோங்கன்றாரு பாபா. இன்னொன்னு முகத்துல ஆன்மீக புன்னகை இருக்கணும். இன்னொன்னு வாயில என்ன இருக்கணும், எப்போதும் இனிமை இருக்கணும். ஒவ்வொரு சொல்லும் இனிமை இன்றி இருந்து விடக்கூடாது. முகத்தில் ஆன்மீகம், வாயில் இனிமை, மேலும் மனம் புத்தியில் என்றுமே சுபபாவனை, இரக்கம், வள்ளல் தன்மை. ஒவ்வொரு அடியிலும் தந்தையை பின்பற்ற வேண்டும். இதனை செய்ய முடியுமா சொல்லி பாபா கேட்கிறாரு. யாரு? பிரம்மா பாபாவுக்கு இந்த ஆசை. நம்ம முகத்துல ஆன்மீகம் எப்பயுமே ஜொலிக்கணும், புன்னகை இருக்கணும், ஆன்மீக புன்னகை இருக்கணும். வாயில எப்பயுமே இனிமை இருக்கணும், பேசுற வார்த்தை இனிமையா இருக்கணும். இன்னொன்னு, மனசு புத்தியில எப்பயுமே மற்றவங்களுக்காக நல்ல எண்ணம், சுப பாவனை, கருணை மனப்பான்மை, வள்ளல் தன்மை எடுத்து அப்படியே கொட்டி கொட்டி எண்ணத்துலதான் சொல்றாரு. எல்லாருக்காகவும் கொடுக்கணும், அன்பா இருக்கணும், அமைதியா இருக்கணும், பாசமா இருக்கணும், வள்ளலா இருக்கணும். ஒவ்வொரு அடியிலும் பாபாவை பின்பற்றணும்னாரு. இதில் செய்ய முடியுமா? ஆசிரியர் செய்ய முடியுமா? இளைஞர்கள் செய்ய முடியுமா? எல்லாரையும் கேட்குறாரு. பாப்தாதாவிடம் இளைஞர்கள் குழுவை பற்றி நற்செய்தி வந்தது. அந்த ஞானசரோவரில் உள்நாட்டு வெளிநாட்டு இளைஞர்களுடைய ஒரு ரெட்ரீட் நடந்துதான், அந்த செய்தி வந்ததான். பன்மடங்கு வாழ்த்துக்கள் சொல்றாரு. நல்ல ரிசல்ட், நன்கு அனுபவம் செய்திருக்கிறீங்க. பாப்தாதா மகிழ்கின்றார். பாப்தாதாவும் அனுபவங்களையும் கேட்டார், பிற சொல்ல கேட்கவில்லை. நேரடியாகவே பாப்தாதா உங்களுடைய அனுபவத்தை கேட்டார். ஆனால் இந்த அனுபவங்களை அமரபவ என்ற வரதானத்தினால நிலை பெறச் செய்யுங்கள் சொல்லி சொல்றாரு. என்ன நடந்தாலும் தனது ஆன்மீக அனுபவங்களை எப்போதும் முன்னோக்கி உயர்த்தி கொண்டே இருங்கள், குறைத்து விடாதீர்கள் சொல்லி சொல்றாரு. 3 மாதம் கழித்து மதுபன் வந்தாலும் வராதிருந்தாலும் 3 மாதம் அயல்நாட்டிலிருந்து வரமாட்டீர்கள். ஆனால் தனது கணக்கை வையுங்கள், பாப்தாதாவிடம் அனுப்புங்கள். அந்த சேமிப்பு கணக்கை வைங்க, பாப்தாதாவுக்கு அனுப்புங்க. பாப்தாதா சரி செய்வார், கணக்கிற்கேற்ப சதவீதம் தருவார். சரியா? ஆம், ஒரு கை ஓசை செய்யுங்கள், நல்லது என்று வாழ்த்துக்கான நாள். இன்னைக்கு நூற்றாண்டு பிறக்குது இல்லையா, புத்தாண்டு பிறக்குது இல்லையா, அதனால வாழ்த்துக்கான நாள். மகிழ்வான செய்தியை பாப்தாதா கேட்டார், பார்த்தார். சின்ன குழந்தைகளும் கிரீடம் அணிந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. உண்மையான உள்ளம் உடையவர்கள் அல்லவா சின்ன குழந்தைகள். நல்லது, குழந்தைகளின் ரிசல்ட்டும் பாப்தாதா நன்கு பார்த்தார். வாழ்த்துக்கள், நல்லது. லட்டை அயல்நாட்டவர் பத்தி பாபா சொல்றாங்க. இவர்களுடைய தபாலும் கடிதமும் பார்த்தார் பாபா. உற்சாகமான கடிதங்கள்லாம் வந்தது இரட்டை அயல்நாட்டிலிருந்து. ஆனால் ஒரு விஷயம் பாப்தாதா பார்த்தார். சில கடிதங்களில் இருந்ததாம், சிலர் தனது மிக நல்ல உற்சாகமான மாற்றத்தை எழுதியிருக்கிறாங்களாம். சிலர் உற்சாகத்தின் கூடவே தனது சோம்பலையும் காண்பித்திருக்கிறாங்களாம். ஒருபோதும் சோம்பல்ல வந்துடாதீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. உற்சாகமாக இருங்க. பாப்தாதாவிற்கு ஒன்று சோம்பல், மற்றொன்று மனமுடைதல் பிடிக்காதான். பாருங்க, பாபாவுக்கு சோம்பேறித்தனமா இருக்கிறது பிடிக்காதான், இன்னொன்னு மனமுடைஞ்சு போய் அழறது பிடிக்காதான். எது நடந்தாலும் பெரிய மனம் வையுங்கள், மனமுடைதல் சிறிய உள்ளமாகும். எது நடந்தாலும் சரி பெரிய மனமா இருங்க, மனம் உடைஞ்சு போறது சிறிய உள்ளம் உடையவங்கன்னு சொல்லி அர்த்தமா. மலர்ந்த உள்ளம் பெரிய உள்ளம், மனமுடைதல் சோம்பல் கூடாது. அது கூட ஒரு விகாரம் தான். ஊக்கம் உற்சாகத்துடன் எப்போதும் பறந்து கொண்டே இருங்கள். குஷியா இருங்க, ஊக்க உற்சாகத்தோட பறந்துட்டே இருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாப்தாதா அவருக்கு இரட்டை அயல்நாட்டினர் மீது கோடான கோடி நம்பிக்கை இருக்கிறதா
இரட்டை அயல்நாட்டவர் பாரத தேசத்தவர் மலைத்து போகும் அளவுக்கு விந்தை செய்து காண்பிப்பாங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. வரும் அந்த நாளும் வரும், விரைவிலே வரும், வரும் அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. அந்நாள் வர இருக்கிறது அல்லவா, வருமா அந்த நாள் சொல்லி கேட்கிறாரு. வெகு விரைவில் வரும், ஆம் என்று தான் சொல்லுங்களேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாப்தாதா முன்னதாகவே வார்த்தைகளை தட்டு நிறம நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அத்தகைய தைரியத்தை வெளிநாட்டினர் மீது பாப்தாதா இப்ப பார்க்கிறாரு. அப்படித்தானே, வெளிநாட்டினர் மீது மிகுந்த நம்பிக்கை பாபாவுக்கு இருக்குது. நல்லது. இளைஞர்களும் இருக்கிறாங்க, இளரவாசிகளும் அதிகம், குமாரிகளும் அதிகம் வந்திருக்கிறாங்க. விந்தையே விந்தை, சரியா? இந்த சிந்தி குடும்பத்தினர் சொல்லுங்க, என்ன விந்தை செய்வீர்களா, விந்தை செய்வீர்களா சொல்லி சொல்றாரு. பெயருக்குத்தான் சிந்தி, ஆனால் பிராமணர்கள் என்ன செய்வீர்கள் சொல்லுங்கள் சொல்றாரு. பாபாவின் பெயரை மிளிரச் செய்வோம் சொல்லி சொல்றாங்க. எப்போது செய்வீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஆண்டில் செய்யவும் சொல்லி சொல்றாங்க. உங்கள் வாயில் குலோப் ஜாமுன் சொல்லி பாபா சொல்றாரு. தைரியமானவர்கள் தான் உங்களுக்கு வரதானம் உடன் இருக்கிறது. வரம் தரும் வள்ளலே உடன் இருக்கிறார் இல்லையா? வரதானம் என்ன பெரிய விஷயம் சொல்லி சொல்றாரு. வரம் தரும் வள்ளலே கூட இருக்கும்போது அவரோட வரதானம் என்ன பெரிய விஷயம், எல்லாமே நமக்கு தான் சொல்லி சொல்றாரு. நல்லது. இந்த கல்பத்தில் யாரெல்லாம் முதல் முறையாக வந்திருக்கிறீங்களோ அவர்கள் எழுந்திருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. முதல் முறையாக வந்துள்ள குழந்தைகளுக்கு பாப்தாதா சொல்றாரு. என்ன சொல்றாரு? பின்னால் வந்திருக்கலாம், ஆனால் முன்னால் செல்லுங்கள். உங்களை பார்த்து அனைவரும் மகிழும் வண்ணம் அனைவர் வாயிலிருந்தும் விந்தை விந்தை என்ற சப்தமே வெளிவரணும்னு சொல்லி சொல்றாரு. இப்ப முன்னாடி நீங்க இப்பதான் பின்னாடி தான் வந்திருக்கிறீங்க, ஆனாலும் நீங்க முன்னோக்கி செல்லணும்ன்றாரு. உங்களை பார்த்து எல்லாரும் மகிழறவன்னா எல்லார் வாயிலிருந்தும் என்ன வரணும்? ஆச்சரியம் ஆச்சரியம் சொல்லிட்டு வரணும். அத்தகைய தைரியம் இருக்குது அல்லவா சொல்லி கேட்கிறாரு. முதல் முறை வந்தவர்களுக்கு தைரியம் உள்ளதல்லவா? எல்லாருமே முதல்ல வந்தோடனே தைரியமா தான் இருப்பாங்க. பாபா கிட்ட வந்தோடனே அதே அந்த இல்லை ரத்தம்ன்ற மாதிரி ரொம்ப எல்லாம் அப்படியே குஷியாக இருப்போம். நம்ம சேவையை கூட ஓடி ஓடி போய் எல்லாருக்கும் சொல்லுவோம். அந்த தைரியம் இருக்குதான்னு கேட்குறாரு. புத்தாண்டை கொண்டாட வந்திருக்கிறீங்க இல்லையா, எனில் புதுமை செய்து காண்பிப்பீர்கள் தானே சொல்லி சொல்றாரு. இருப்பினும் பாப்தாதாவிற்கு குழந்தைகள் அனைவரும் மிக பிரியமானவர்களே, நீங்கள் மிக புத்திசாலியான வேலை செய்தீர்கள் சொல்லி சொல்றாரு. டூ லேட், மிகவும் தாமதம் என்ற போர்டு போடும் முன்னாடியே நீங்க வந்துட்டீங்க. நீங்க என்ன வேலை செஞ்சீங்க தெரியுமா? நீங்க டூ லேட் போடுறதுக்கு முன்னாடியே வந்துட்டீங்க, அதனால ரொம்ப நல்லதுன்றாரு. எனவே இந்த அரங்கத்தில் உட்காருவதற்கு இடம் கூட உங்களுக்கு கிடைச்சிருக்குது இல்லையா? டூலேட் போட்டா மதுவன்குள்ளார நுழையவே முடியாது, அவ்வளோ கூட்டம் நிற்கும். இப்பயே வந்துட்டீங்க பரவாயில்ல, அதனால உட்காரத்துக்கு இடம் கிடைச்சிருக்குன்றாரு. கட்டிலோ தரை விரிப்போ தங்குவதற்கு இடம் கிடைச்சிருக்கிறது. டூலேட் போர்டு போட்டுட்டா வரிசையில் தான் நிக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நல்ல வேலை, பாப்தாதாவின் அறிமுகம் உங்களுக்கு கிடைச்சிட்டது, நல்ல புத்திசாலியான காரியம் இதுன்னு சொல்லி பாபா உங்களுக்கு சொல்றாரு. நல்லது. இப்பவே பாபா தெரிஞ்சிட்டீங்க பாருங்க, அதுதான் பெரிய விஷயம், புத்திசாலியான காரியம்னு சொல்லி சொல்றாரு. உலகின் நாலாப்புறமுள்ள அனைத்து வெற்றி மூர்த்தி குழந்தைகளுக்கு, அனைத்தையும் லாபகரமாக செயல்படுத்தும் தீவிர முயற்சியாளர் குழந்தைகளுக்கு, எப்போதும் தனது கணக்கை சோதனை செய்து நாளைய படைக்கும் சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, என்றுமே தனது ஒவ்வொரு அடியிலும் பாபாவை வெளிப்படுத்தும் கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதரின் பேர குழந்தைகளுக்கு, பாபா மற்றும் தாதாவின் மிக 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 அதிகமான அன்பு நினைவுகள், வாழ்த்துக்கள், நமஸ்காரம் சொல்லி பாபா சொல்றாங்க. பாப்தாதா உள்நாடு வெளிநாட்டு அனைத்து குழந்தைகளுக்கும் புத்தாண்டிற்கான வாழ்த்துக்களை இப்ப தருகின்றார். நாலாபுறமும் உள்ள வெற்றி நட்சத்திரங்களுக்கு பழைய ஆண்டை வழிவனுப்பி புதிய ஆண்டிற்கு வாழ்த்து தரும் சங்கம நேரத்தில், சங்கமம் என்றாலே விடை கொடுப்பதும் வாழ்த்து வழங்குவதும் என்றென்றும் வெற்றியுடனேயே விளங்குவீர்கள். ஒருபோதும் தோல்வி என்பது பெயர் அடையாளமும் இராது சொல்லி பாபா சொல்றாரு. பாப்தாதாவின் தேடி கண்டெடுக்கப்பட்ட மிக பிரியமான மிக இனிமையான கண்மணிகள் அனைவரும் முதல் எண்ணில வர வேண்டும்ன்றதா பாபா சுபபாவனை. எல்லாருமே முதல் டிஸ்டிங்ஷன்ல வந்துடணும், 108ல வந்துடணுன்றாரு. இனிமையான கண்மணிகள், இந்த உறுதியான எண்ணத்துடன் ஒவ்வொரு அடியும் தந்தைக்கு நிகராக எடுத்து வையுங்கள். இப்ப இந்த உறுதியான திட சங்கல்பத்தோட அடி எடுத்து வைக்கும் போது பாப் சமானாக எடுத்து வைங்க. பிரம்மா பாபா எப்படி இருந்தார் அது மாதிரி நீங்களும் அடி எடுத்து வைங்க. பன்மடங்கு கோடான கோடி மடங்கு வாழ்த்துக்கள் 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 சொல்லி சிவபாபாவும் பிரம்மா பாபாவும் நமக்கு கொடுக்குறாங்க. பாப்தாதாவின் மிகவும் மேன்மையான வைரங்களுக்கு வைரக்காலை வணக்கம், வைரத்தினுடைய காலை வணக்கம் சொல்லி சொல்றாரு. ஓம் சாந்தி. வரதானம்: சேவையின் ஊக்கம் உற்சாகத்தின் மூலம் பாதுகாப்பை அனுபவம் செய்து மாயையினை வென்றவர் ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. எப்பயுமே சேவையில ஒரு ஊக்கம் உற்சாகம் இருக்கும் நமக்கு.
பாபா சேவையில் அந்த ஊக்க உற்சாகம் வரும்போது நம்ம பாபாவுடைய பாதுகாப்பு, அவருடைய குடைநிழல்ல இருந்து தான் சேவை செய்கிறோம். அதனால் அந்த பாதுகாப்பாகவே அனுபவம் செய்யக்கூடிய மாயை வென்றவர் ஆகுக. எப்பயுமே அந்த குடைநிழல்ல இருக்கும்போது மாயா நம்ம கிட்ட வராது. அப்போ மாயா சேவை பண்ணும்போது தான் நமக்கு அந்த மாயா வராது. சேவை பண்ணாமல் சும்மா இருக்கும்போது மாயா புத்தியில் ஓடிட்டே இருக்கும். காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துக்கான அந்த எண்ணங்கள் புத்தியில் வந்துடும். சேவையினுடைய எண்ணங்கள் இருக்கும்போது நமக்கு அந்த மாயா கிட்டவே வராது. அதனால தான் ஊக்க உற்சாகத்தோட பாபாவுடைய குடைநிழலின் பாதுகாப்பை அனுபவம் செய்து மாயனை வென்றவர் ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. எந்த குழந்தைகள் ஸ்தூலமான குடும்ப வேலைகளுடன் ஆன்மீக சேவைக்காகவும் ஓடோடி சதா தயாராகின்றார்களோ அவர்களுக்கு சேவைக்கான ஊக்க உற்சாகமும் பாதுகாப்பு சாதனமா ஆகின்றது சொல்றாரு. யாரெல்லாம் இப்போ பிகே ஆயிருக்கிறாங்களோ பிராமண குழந்தைகள், அவங்க வீட்டு வேலையோட சேர்த்து ஸ்தூலமாக வீட்டு வேலையும் அவங்களுக்கு இருக்கும். வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு மாதாஸ் பிரதர்ஸும் சரி அவங்களும் சரண்டராக இருப்பாங்க. இல்லறத்துல இருந்துட்டே குடும்ப வேலையோட சேர்த்து இந்த ஆன்மீக சேவையும் யார் செய்கிறாங்களோ ஓடி ஓடி சதா தயாராகிறாங்களோ அவங்களுக்கு சேவைக்கான ஊக்கம் உற்சாகம் என்ன ஆயிடுது, பாதுகாப்பு சாதனமாக ஆயிடுது. அதன் மூலமாக மாயா அவங்க கிட்ட வராது. அதனால தான் பாபா சேவை பண்ண வைக்கிறாரு. யாரெல்லாம் பிகே ஆனாங்களோ அவங்கள எப்படியாவது சேவை பண்ண வைப்பார். அவர் டச் பண்ணிகிட்டே இருப்பார். ஏன்னா அவங்கள பாதுகாப்பார் பாபா. மாயாட்ட போகாமல் பாதுகாக்கிறதுக்காக அவங்களுக்கு சேவைக்கான ஊக்கம் உற்சாகம் கொடுத்து அவங்கள சேவை பண்ண வச்சுக்கிட்டே இருப்பார். சேவையில் இணைந்திருப்பவர்கள் மாயாவிடம் தப்பித்து விடுகிறார்கள். யாரெல்லாம் சேவையில் இருக்கிறாங்களோ, பாபா சேவையில் இருக்கிறாங்களோ, பாபா கூடவே இருக்கிறாங்களோ, அது எந்தவித சேவையாக இருந்தாலும் சரி, மனசா சேவை, வாச்சா சேவை, இல்லை கர்மனா சேவையாக இருந்தாலும் சரி, மாயாட்டேருந்து அவங்க தப்பிச்சுறாங்கன்னு சொல்கிறாரு. மாயாவும் பார்த்துவிட்டு என்ன பண்ணிடும், இவங்களுக்கு டைமே இல்லை, நேரமே இல்லை என்று எண்ணி திரும்பி சென்று விடுகிறது. மாயாவும் பார்க்குது, என்ன நம்ம எப்போ வந்தாலும் இவங்க பிஸியாகவே இருக்காங்க, பாபா கூடவே இருக்கிறாங்க, ஏதோ வேலை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களே, இவங்கள நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது போல இருக்குன்ட்டு அது திரும்பி போயிடுது. எந்த குழந்தைகளுக்கு பாபா மற்றும் சேவை மீது அன்பு இருக்கிறதோ அவர்களுக்கு அபரிதமான தைரியம் எனும் உதவியும் கிடைக்கிது சொல்கிறார். இப்போ யாரெல்லாம் நம்ம ஆத்மான்ட்டு உணர்ந்து பரம்பிதா பரமாத்மா சிவன் தான் வந்திருக்கிறாரு, அவர் தான் பிரம்மாவுடால எனக்கு பாடம் எடுக்கிறாரு நம்புகிறாங்களோ அந்த குழந்தைகள் பாபா மேலேயும் அன்பு வச்சுருப்பாங்க, சேவை மேலேயும் அவ்வளோ அன்பு வச்சுருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு பாபா அபரிதமான தைரியம் எனும் உதவி அவங்களுக்கு கிடைக்கிது. அவங்க தைரியம் வைக்கிறதுனால அவங்களுக்கு பாபாவே இறங்கி உதவி செய்கிறாரு 1000 கரங்களோட. அதனால் சுலபமாகவே மாயாவினை வென்று விடுகின்றீர்கள் சொல்கிறார். பாபாவுடைய உதவியினால நம்ம ஈஸியாக மாயாவை வென்றுடுறோம்னு பாபா சொல்கிறாங்க. ஸ்லோகன்: ஞானம் மற்றும் யோகத்தை தனது வாழ்வின் இயல்பாக்கி கொண்டால் பழைய இயல்பு மாறிவிடும் பாபா சொல்கிறாரு. இப்போ நம்ம பழைய பழக்கம்லாம் இருக்கு இல்லையா, சோம்பேறித்தனமாக இருக்குது, இன்னைக்கு கூட சொன்னார்ல, சோம்பேறியாக இருக்கிறது, மனசு உடஞ்சி போய் அழுவுறது, இதெல்லாம் பிடிக்கல, பாபா பிடிக்கலன்றாரு. அப்போ இந்த பழக்கம்லாம் எப்போ மாறும்னா நம்ம ஞானம் மற்றும் யோகம் நம்மளுடைய வாழ்க்கையில் இயல்பாக ஆக்கிடணும். அமிர்த வேலை ஏந்திருக்கிறது, பாபா முரளி கேட்கறது, குஷியாக இருக்கிறது, ஊக்க உற்சாகத்தோட சேவை செய்கிறது, இந்த பிராமண வாழ்க்கையே அப்படியே நம்ம வாழையே மாற்றுது இல்லையா, இந்த இயல்பையே மாற்றுது. பாபா எவ்வளோ மாற்றிருக்கிறாரு. அந்த மாதிரி நம்ம மாற்றம் வரும்போது நம்மளுடைய பழைய பழக்கம் வாழ்க்கையை, ஏற்கனவே கலியுக வாழ்க்கையினுடைய பழக்க வழக்கம் எல்லாமே மாறிடும். எப்போன்னா ஞான யோகம் நம்மளுடைய வாழ்க்கையில் இயல்பாகிட்டான்னு பாபா சொல்கிறார். ஓம் சாந்தி. நன்றி பாபா.